திரு பிரீன், என்ன நடக்குது விஜயை சுற்றி? முதல்ல விஜய் ஒரு அதிர்ச்சியிலேயும் ஒரு குழப்ப நிலையிலையும் இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு அடுத்த மூவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவர் வெளியிட்ட வீடியோ அந்த இது இருக்குல்ல, பேட்டிகள் இருக்குல்ல, அவருடைய சுய விளக்கம் மாதிரி ஒன்று வெளியிட்டார் இல்லையா வீடியோ, அது கூட ஒரு குழப்பமான ஒரு வீடியோவை தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஸோ இந்த சூழலில் அவருக்கு வெளியில் நடக்கிற பல விஷயங்கள், இப்போ பாஜக குழு வருதுன்னு சொல்கிறீங்க, நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போகிறான்னு சொல்கிறீங்க, அதே சமயம் காங்கிரஸ்லேருந்து கூட கேசி வேணுகோபால் போன்றவர்கள்லாம் கூட பார்த்துட்டு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் இருக்கான்னா எதுலேயும் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக இருக்குது. அதாவது பாஜக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் என்னென்னா அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை இன்னும் ஆக்சுவலாக. அவங்களால திமுகவை எதிர்கொள்ள முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எந்த கட்சியும் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. ஸோ விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் போது இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் அங்கே போச்சுன்னா, ஒரு தனியாக அணி அமைஞ்சதுன்னா ஓட்டுக்கள் பிரிந்து மறுபடியும் திமுகவுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகும். ஸோ அதை எப்படியாவது மடக்கணுன்ற ஒரு விஷயம் பாஜக அதிமுகவுக்கு இருக்குது. அவர்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு ஒரு இதாக அமைஞ்சு போச்சு, ரொம்ப அற்புதமாக ஒரு சம்பவமாக இது அமைஞ்சு போச்சு. அவங்களுக்கு சோகமான சம்பவம், அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜான ஒரு சம்பவமாக அமைஞ்சு போனதுனால பாஜக அதிமுக ரெண்டு பேருமே அரசாங்கத்தை எடுத்து கொடுக்குற குரல்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் விஜய்க்கும் பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. நம்மளுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே செலக்டிவாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னென்னா விஜய் எதுவுமே தப்பு பண்ணல, அரசாங்கம் தான் எல்லா தப்பும் பண்ணிடுதுன்ற மாதிரி விஷயம் இருக்காங்க. அதை வச்சுட்டு விஜயை சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இந்த எம்பிக்கள் குழு வருது. இந்த எம்பிக்கள் குழு வருதுன்றது இயல்பான ஒரு விஷயம். அடுத்தது விமன்ஸ் கமிஷன்லேருந்து அனுப்புவாங்க, சைல்டு கமிஷன்லேருந்து அனுப்புவாங்க, மனித உரிமை கமிஷன்லேருந்து வருவாங்க. எல்லாம் அவங்க ஆளுங்க தான் அங்கே உட்காந்துருக்காது எல்லாமே. ஸோ எல்லாமே வருவாங்க, ஒவ்வொருத்தராக வருவாங்க, ஒரு சென்சேஷன் கிளப்பிகிட்டே இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, பாதுகாப்பில் குறைபாடு, கேட்ட இடத்த கொடுக்கல, ஏதோ ஒன்று மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாரு, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க வச்சுக்கோங்க. இந்த இதை அப்படியே ஒரு அலைவாக கரண்ட்டில் ஒரு ஃபயராகவே வச்சுருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் இதே இந்த கவர்மெண்ட் ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்கு. இந்த கவர்மெண்ட் ஒரு கேஸ் பதிவு பண்ணி விசாரிச்சிட்ருக்கு. அதே சமயம் தாவேகாவும் மதுரை ஹைகோர்ட்டில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க, முன்ஜாமீன் கேட்டிருக்காரு, புஷி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரப்போகுது. அதனால் சப்போஸ் மதுரை ஹைகோர்ட் சிபிஐக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதில் சூழ்நிலையில் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய போலீஸ் சரியாக நடத்தாத விசாரணையை அப்படின்னு சிபிஐக்கு கொடுங்கன்ட்டாங்கன்னா அப்போ பாஜகவுடைய பிடி இருகும் விஜய் மேலே. அந்த பாயிண்ட் அங்கே இருக்குது. ஆனால் இல்லைங்க இந்த கவர்மெண்ட்டே போகிறோம், இந்த என்கொயரியே போகிறோம், அண்ணா யூனிவர்சிட்டி பெண் விஷயத்தில் எஸ்ஐடி போட்ட மாதிரி ஒரு எஸ்ஐடி போட்டால் போகிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எஸ்ஐடி போட்டு விசாரிக்கட்டும்னு சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் விஜய் மேலே உள்ள பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இதில் ஏதாவது ஒரு வகையில் விஜய் இழுக்க முடியுமா நம்ம கூட்டணிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் உங்களோட தான் இருக்கோம் அப்படின்னு விஜய்க்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்வுகள் இருக்கு, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதில் என்னென்னா நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு ப்ளே பண்ணுறாங்க. அவங்க யாரையுமே குறை சொல்லாத போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், அவங்க யாரையுமே குறை சொல்லலை. அதுக்கு சில பேர் ஒரு உள்ளர்த்தம் கற்பிக்கிறாங்க. இல்லை மோடிக்கு இந்த 22 எம்பிக்கள் ரொம்ப முக்கியம், அதனால தான் நிர்மலா சீதாராமன் இது மாதிரி பேசுகிறாங்க, இது மாதிரி யாரையுமே குறை சொல்லாத போயிட்டாங்கன்னு. அது கிடையாது, உண்மை அது கிடையாது. ஒரு கேபினட் மினிஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் போது ஒரு என்கொயரி கமிட்டியோ ஒரு விசாரணையோ போயிட்டு இருக்கும்போது தே ஷுட் நாட் எக்ஸ்பிரஸ் தேர் வியூஸ். அவங்க கருத்தை சொல்லக்கூடாது வெளியில். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டிருக்கு, அந்த இடத்துல உள்ள போது நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. பாஜக குழு அவங்க பேசுறது பண்ணலாம், குழு பாலிடிக்ஸ் பண்ணலாம், அது எம்பி அது. ஆனால் ஒரு மினிஸ்டர் பண்ண முடியாது. அந்த மினிஸ்டர் இப்படி நடக்கிறத வச்சு சில பேர் இங்கே இருக்கிற அறிவுஜீவிகள் என்ன சொல்கிறாங்க, ஆஹா இல்லை மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு இது இருக்குது, 22 எம்பிக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கதையை கிளப்பி விடுறாங்க. மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் என்றைக்குமே உறவு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னைக்கு உறவு வருதோ அன்னைக்கு திமுக பின்னாடி போகும், அன்னைக்கு திமுக பாப்புலாரிட்டியை இழக்கும். அதுதான் உண்மை. அது ஸ்டாலினுக்கும் நல்லா தெரியும். அதனால் திருப்பி அந்த 22 எம்பிக்களுக்காக மோடி ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காருன்னு யாராவது கதை விட்டுருந்தாங்கன்னா அந்த கதை யாரும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் அடிப்படையான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இவர் ஒரு வலை போடுறாங்க, பாஜக அதிமுக ஒரு வலை போடுறாங்க. அவங்களால அதிமுகவை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, எப்படியாவது பாமக தாவேகாவை இழுக்கலாம் பார்க்குறாங்க. ஆனால் தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன, நீ எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஈடுபடாதுன்னு பாஜகவை பார்த்து சொன்னவர் தானே விஜய். என்ன வேஷம் போட்டு வந்தாலும் தாமரை தண்ணீரில் ஒட்டாது, தாமரை இலை தண்ணீரில் ஒட்டாதுன்னு சொன்னவர் தானே விஜய். பாசிச பாஜக ஒரு தடவைக்கு 10 தடவை 11 தடவை 20 தடவை சொல்றவர் தானே
தாவேகா விஜய் அவர் இப்போ இந்த ஒரு சம்பவத்துக்காக பயந்துட்டு இந்த ஸ்டாண்டை மாற்றி பாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க சிபிஐ விசாரணை வந்துட்டு போட்டுங்க, எத்தனை அரசியல்வாதி சந்திச்சிருக்கான், என்ன பண்ணிட்டோம், சிபிஐ அரெஸ்டே பண்ணட்டும், ஒரு மாதம் உள்ள வைப்பாங்க, எனக்கு இன்னும் பாப்புலாரிட்டி. இப்போ ஏன் ஸ்டாலின் வந்து வழக்கு பதிவு பண்ணாத இருக்காரு, அரெஸ்ட் பண்ணாத இருக்காரு, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், இவரை ஏன் பெரிய ஆள் ஆக்கணும்ட்டு. அப்போ சிபிஐ மட்டும் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணா, சரி அரெஸ்டே பண்ணட்டும், அப்போ பெரிய ஆளாக வரல. அப்போ ஒரு தனியாக இருந்தாருன்னா உங்கள் ஓட்டை தானே பிரிப்பார், அதிமுக ஓட்டை தானே பிரிப்பார், அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டை தானே பிரிப்பார். அவர் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ சப்போஸ் விஜய் வந்து ஒரு உறுதியாக நான் வந்து நீ மத்திய அரசோ மாநில அரசோ எதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைப்பா, யார் வேணால் என் மேலே ஆக்ஷன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு சிம்பத்தியை கிளப்புறாரு, என்னை பழி வாங்குறாங்க அது இதுன்ட்டு, அது ஒரு தனி கதை வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் அங்கே போகாத இருந்ததுனால அந்த சிம்பத்தியை கிளப்பி ஏதோ பண்ணணும், அரசியல் பண்ணணும்னு பார்க்குறாரு. அவரோட வீடியோ பெட்டியில் அரசியல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் என்ன பண்ணணும், உண்மையிலேயே வந்து அக்கறையாக இருந்தால் நான் அந்த விசாரணைக்கு முழு அளவு ஒத்துழைக்கிறேன், உண்மை வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறவர் தான் உண்மையான லீடராக இருப்பார். அவர் அதை சொல்ல விரும்பலை. உண்மை மக்களுக்கு தெரியும், உண்மை எனக்கு தெரியும், உண்மை உலகத்துக்கு தெரிய போகுதுன்னா அதுக்காக தானே விசாரணை கமிஷனே போட்டிருக்கு. ஒரு பொறுப்புள்ள தலைவர் என்ன பண்ணணும், நான் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன், நான் போய் என்னை விசாரணை கூப்பிடுங்க, நீங்கள் விசாரணை கூப்பிட்டா நான் ஆஜராகிறேன், எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை சொல்கிறேன் அப்படின்னு போகிறவர் தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது விஜயை சுற்றி இருக்கிறவங்களும் சரியில்லை, அவங்களுக்கும் ஒரு பாஜக இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவரை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் பாஜகவினால உள்ள வந்தவங்களா இருக்காங்க, பாஜகவோட பின்னணியில் இருக்கிறவங்க அது உள்ள இருக்காங்க அவரை சுற்றி. ஸோ எப்படியாவது அவரை பாஜகவோட லிங்க் பண்ணி விடணுன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களும் அங்கே இருக்காங்க. சார் நம்மளை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறவங்க பாஜக மட்டும்தான் சார், நம்ம ஓரளவுக்கு பாஜக அனுசரித்து போகலான்னு சொல்கிற ஆட்களும் அவரை சுற்றி இருக்காங்க. அதனால் அவர் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார். ஆனால் அவர் குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிபிஐ என்ன நாளைக்கு ஹைகோர்ட்டே ஆர்டர் பண்ணி சிபிஐ இன்கொயரி போட்டால் கூட சிபிஐக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்கள் அரசியலை வந்து மேலும் வளர்க்கும். இல்லை நீங்கள் எடுத்த உடனே உங்கள் கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட நீங்கள் போனீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் பின்னடைவை சந்திப்பீங்க.